செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் திருப்போரூர் அருகே OMR சாலையில் நடந்த கோர விபத்தில் பண்டிதமேடு பகுதியைச் சேர்ந்த 5 பெண்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். அஞ்சு பேர் ஒன்னா செத்து போயிருக்கிறாங்க சார். மாடு ஓட்டிட்டு போயிருக்காங்க சார். அங்க ரோட்ல உட்காந்துருக்கும் போது கார்காரன் அடிச்சுட்டு இருக்கிறாங்க சார். சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் திருப்போரூர் அருகே பண்டிதமேடு பகுதி உள்ளது. இப்பகுதி OMR சாலை அருகே அமைந்துள்ளது. அப்பகுதியில் மாடை மேய்ச்சலுக்கு விட்டு சாலையோரமாக அமர்ந்து இளைப்பாறிக் கொண்டிருந்த 5 பெண்களை நோக்கி அதிவேகமாக வந்த கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். பண்டிதமேடு பகுதியைச் சேர்ந்த லோகம்பால், விஜயா, யசோதா, அந்தாயி, கௌரி ஆகிய 5 பெண்கள் உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரை அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் சுற்றி வளைத்து காரில் இருந்த நபர்களை சரமாரியாக தாக்கினர். இது குறித்து தகவல் அறிந்த திருப்போரூர் காவல் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து காரில் இருந்தவர்களிடம் விசாரணை நடத்தினர். 5 பெண்கள் உயிரிழந்த விவகாரத்தில் போலீசாரின் வாகனத்தை சிறைப்பிடித்த மக்களால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விபத்து ஏற்படுத்தியவர்களை காவல் நிலையம் அழைத்துச் செல்ல எதிர்ப்பு தெரிவித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியது. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த செங்கல்பட்டு மாவட்ட SP மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி விபத்து ஏற்படுத்தியவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்றார். இது குறித்து அக்கிராம மக்களும் உறவினர்களும் கூறியதாவது: வீட்டுல இருந்து எனக்கு சாப்பாடு போட்டு வச்சுட்டு வந்தாங்க ஐயா. 2 பேரும் வந்தாங்க, கௌரியும் யசோதாமா வந்தாங்க. அது நான் வீட்டில் இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 1/2 ஹவர்லேயே இது மாதிரி ஆகிடுச்சு ஐயா. உங்களுடைய உறவினர் பேர் என்னது? என் பொண்டாட்டி யசோதா. சரி சரி. வேற எதிர் வீட்டு அண்ணி கௌரி. 2 பேரும் மாட்டாண்ட வந்தாங்க மாடு ஓட்டிறதுக்கு. சரி சரி. அது வந்து லைனாக அங்கே முன்னாடியே வந்தவங்களாம் உட்காந்துக்கிறாங்க. அவங்க கூட இவங்க லைனாக உட்காந்துக்கிறாங்க. இல்லைன்னு அங்கே ஹாஸ்பிட்டல் போனீங்களா? இன்னும் இல்லை, இப்போ தான் இப்போ தான் ரேஷன் கார்டை தந்துக்கிறேன், போகிறேன். விபத்து எத்தனை மணிக்கு சார் நடந்திருக்கும்? ஆனால் நாங்கள் விபத்து இருக்கிறப்போ நாங்கள் இல்லை, கம்பெனிலேருந்து நாங்கள் இருந்தோம். எங்களுக்கு கால் வந்தோடனே அடுத்த செகண்ட் இங்கே வந்துட்டோம். நாங்கள் வந்தோடனே போய் பார்த்தா எல்லாம் 5 பேரும் ஃபாட் அவுட்டு அப்படி இறந்து போய் செடியிலையும் மேலே ரோட்டு ஓட்டிலையும் கையும் காலும் இல்லாமல் இருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்துட்டோம், போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அவனுங்க அடித்தவனுங்க 2 பேர் ஓடி போயிட்டாங்க, 2 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட்டம் அப்படியே சேரவோ அப்படியே எதுவும் போய் போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்து போய்க்கிறாங்க. இப்போ போயிட்டு வந்தோடனே நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி போகிறேன். இப்போ இங்கே இருக்கவங்களாம் அந்த ஆப்போசிட்டில் தான் மாடு ஆப்போசிட்டில் தான் நாங்கள் மாட்டு ஓட்டிமே விட்டு கரெக்டாக 1 மணிக்கு வந்து உட்காந்துருப்பாங்க. 1:30 மணிக்கு மேலே ஓட்டின்னு வந்து இங்கே கழனியில் விட்டுருவாங்க. கழனியில் விட்டோடனே அவங்க மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வரோம், அதுவே வந்துடும். அப்புறம் மாட்டை கட்டிட்டு அவங்க வீட்டில் இருப்பாங்க. இன்றைக்கி சீக்கிரமாக போயிட்டு உட்காந்து இருந்துருக்குறாங்க. அவன் போதியில் வந்து காருக்காரன் போதியில் வந்து எல்லாரையும் ஃபாட் அவுட்டில் அடித்து காலி பண்ணிட்டு இருக்கிறான். யசோதா அவங்க இருக்கிறாங்க யசோதா. அவங்களுக்கு கை கால் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இங்கே ரோடு தாண்டி தான் மாடு ஓட்டிட்டு வரணும். அவங்க 1 மணிக்கு சாப்பிட்டு போனாங்க. எங்ககிட்ட பேசிட்டு தான் போனாங்க. எல்லாம் லைனாக போயின்னு இருந்தாங்க. 2 பேர் பேசிட்டு போனாங்க. அப்போ தான் அவங்க போனாங்க. அவங்க உட்காந்து மாடு மேய்க்கிறதுக்கு உட்காந்து இருந்திருக்காங்க. இவங்க கெஞ்சா அடிச்சுட்டு வந்தானுங்களா குடிச்சிட்டு வந்தானுங்களா தெரில. வண்டி ரொம்ப ரோட்டு ஓரமாக ஓட்டின்னு போய் அவங்க 5 பேரையும் அப்படியே குழா தலை இல்லை கால் இல்லை அப்படியே ரோட்டில் கடந்து 3 ஹவராக இருந்து இப்போ தான் எல்லாரையும் தூக்கின்னு போனாங்க. அவங்க எதை வச்சு அவங்க வீட்டில் கூட சாவு மாலை போட்டு எப்படி இது பண்ணுவாங்க? தலையே இல்லை, கால் இல்லை, கை இல்லை, குழா கிடக்குறாங்க. அந்த அளவுக்கு வண்டி ஓட்டுன்னு போகிறாங்கன்னா அவங்கள விடலாமா? இந்த கெஞ்சாவை ஒழிச்சு யார் காரில் என்னன்னா ஒரு காராக செக் பண்ணணும். எவன் இந்த மாதிரி எத்தனை உயிர் போவோம்?
சும்மா போகிற பைக்கில் போகிறவங்க இடிச்சிடுறாங்க, காரில் போகிறவங்க இடிச்சிடுறாங்க. அப்பப்போ எவ்வளோ ஆக்சிடென்ட் இந்த தெருவில், நிறைய ஆக்சிடென்ட், இந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட். நைட்டில் வந்தால் வர முடியல, தாண்ட முடியல. குழந்தைங்க இறங்கி பஸ்ஸுலேருந்து வராங்க, அப்படியே அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க போல. அந்த அளவுக்கு கெஞ்சாலாம் வந்து நிறுத்தி செக் பண்ணணும். கவர்மெண்ட் சும்மா இல்லை, எல்லாரும் செக் பண்ணணும். எல்லா உயிர் தானே. குழந்தைங்களே எங்கள் பசங்க 3 பேர் வேலையை விட்டு வராங்க சாயந்தரமானா. நான் இறங்கி தாண்டும் போது பாதுகாப்பே கிடையாது. எவன் அந்த கையை பிடிச்சி இசுன்னு போனாலும் சரி. ஒரு பொம்பளை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்கே கழுத்தை அறுத்து போட்டாங்க. அதே மாதிரி தான் கேள்வி முறைலாம் கிடையாது. எப்படி தாண்டி போக முடியல, ரோட்டை தாண்டிலாம் போக முடியல. பயங்கர ஃபாஸ்ட்டாக வராங்க. அடிக்கடி ஒரு மாடை இடிச்சிட்டு போயிடுறாங்க. அடிக்கடிக்கு மாடு ஆக்சிடென்ட் ஆகுது. மனுஷனுக்கு உத்தரவாதமே இல்லை. ஆமாம் சார், ஆக்சுவலி முதல் வந்து என் மேலே தான் வண்டியை விட்டுருக்கணும். நான் எஸ்கேப் ஆகிட்டேன். அதுக்கு பிறகு ஆட்டோ வந்துச்சு. ஆட்டோவில் மோதிருப்பாங்க. ஆட்டோவிலையும் ஸ்பீடாக, ஏன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதை கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அவன் கண்ட்ரோல் பண்ணாம தான் ஓட்டின்னு வரான். என்ன கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும் தூரத்தில். நான் பின்னாடியே வரேன். இது அப்படியே நிலை தடுமாறி தான் வண்டியை ஓட்டிட்டு போகிறான். ஆட்டோவை மிஸ் பண்ணால் அதுக்கு ஆட்டோவுக்கு முன்னாடி கிராமத்து மக்கள் எல்லாமே உட்காந்தாங்க. ஓரத்தில் அந்த லைனாக உட்காந்துருக்கு சொல்ல அப்படியே அடிச்சுட்டு அவன் தான் உள்ளே போயிருக்கணும். பட் ஆனால் ஏதோ பேலன்ஸ் பண்ணி 2-3 இது அடித்து அப்படியே எடுத்து போய்ட்டு ஓரமாக அது நிறுத்திட்டான். நேரில் நான் பார்த்தேன். ஆக்சிடென்ட் நேரில் நான் தான் போயிட்டு அதை பார்க்குறேன். ஒருத்தர் கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியல என்னால். நான் யாருன்ட்டு என்னால் அடையாளம் கண்டுபிடிச்சா விளைச்சல. ஆமாம், என்னால் அடையாளம் ஒருத்தர் மட்டும் நான் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு நான் யாருமே கிடையாது. ஊர் உள்ள திரும்ப நான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, முதல்ல போயிட்டு யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு 2-3 பேரை கூட்டிகிட்டு வந்த பிறகு தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா முகம் எல்லாமே செதஞ்சிடுச்சு, பாகங்கள் எல்லாமே செதந்து போச்சு. அது இல்லாமல் அந்த முள்வேலிக்குள்ளே எல்லா சடலங்களும் உள்ளே போயிடுச்சு. அதனால யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறதே கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 1 hour ஆகிப்போச்சு. அவ்வளோ ஒரு சிரமமான நிலைமை ஆயிடுச்சு. இது வந்து மிகப்பெரிய கொடுமை. இது அது இல்லாமல் அந்த வாகனத்தை ஓட்டினவங்க வந்து கஞ்சா அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரிங்கில் கஞ்சா அடிச்சனால தான் அவங்களுடைய போதை வந்து அதிகமாக இருக்கு. இல்லைன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோ ஸ்பீடு, கொஞ்ச நேரம் ஸ்பீடு கிடையாது. கடவுள் கிருபையால நான் தப்பிச்சிட்டேன். என்னை சார்ந்தவங்க என்னோட உறவினர்கள் 5 பேர் இருந்துட்டு எங்களுடைய கிராமமே இன்னைக்கு துக்கத்தில் மூழ்கி போயிருக்கும். எல்லாமே உறவினர் தான். அக்கா, எங்கள் அண்ணி எல்லாமே உறவினர் தான் எங்களுக்கு. இதை என்னால் விவரிக்கவும் முடியாது இந்த இழப்பை. இது வெளியே சொல்ல முடியாது. அவ்வளோ அது ரொம்ப கஷ்டமாச்சு. நான் அடையாளம் பார்க்கும்போது எனக்கு இருந்துச்சு பாருங்க. நான் கதறி போய் தான் நான் யாரை கூப்பிட்டு என்னால் போய் கிட்ட நிற்க முடியல. முகத்தை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அடி அந்த முள்வேலிக்குள்ளே போயிட்டு ஒரு உடல் 2 பாகமாக படிஞ்சு போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. ஒருத்தர் ரொம்ப கொடுமையாக இறந்துருக்குறாங்க ஐயா. தனித்தனியாக துண்டாக கிடக்குறாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை எப்படி அந்த 5 பேரும் ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் வருவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் ஒரே வழியாக முடிஞ்சிடுச்சு. 5 பேர் வாழ்க்கையும் ஒரே நாளில். நான் பேங்க்குக்கு போனேன். அப்போ நான் கீழே இறங்கி எங்கள் வீட்டுக்கிட்ட போனேன். நான் அப்போ அவங்க பார்த்தா இங்கே முன்னாடி நடந்து வந்தாங்க. அவங்களாம் கௌரின்ற அம்மா இங்கே வந்தாங்க. என்ன எடுத்துன்னு போகிறேன்னு கேட்டாங்க. மாங்காய் எடுத்துன்னு போகிற மாதிரி சொன்னேன். விஜயா அவங்க எங்கள் அப்பாவோட தம்பி ஒய்ஃப். அவங்க நான் இடத்துக்கு போனால் அவங்க தான் வந்துட்டு என்னம்மா எடுத்து போனாங்க. காலுக்கு தாங்கி கால் வலியாக இருந்தாங்க. அப்புறம் அவங்ககிட்ட கேட்டேன்னாமா ஆச்சு அப்படின்னா கால் வலிக்குதுமான்னு சொன்னாங்க. மாங்காய் எடுத்துக்குமான்னு கேட்டேன். வேண்டாண்டானாங்க. குட்டி மாங்காய் எடுத்தாங்க, அவ்வளோதான். நான் ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை. நான் போகும்போதெல்லாம் அவங்க 3 பேர் அங்கே உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் போயிட்டு முன்னாடியே உட்காந்துக்கிறாங்க, அவ்வளோதான். நான் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை. பேங்க்குக்கு போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல திரும்பி ரிட்டர்ன் வர எங்கள் தங்கச்சி ஃபோன் பண்ணுது, இது மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு. இறங்கி ஓடுறவனுக்கு ஒன்றுமே தெரியாதா சொல்லுங்க? ஒன்றுமே தெரியாதா? அப்போ இறங்கி ஓடுறான். கரெக்டாக நார்மலில் தானே இருந்திருக்கிறான் அவன். ஒரு 5 உயிர் போயிடுச்சு. அந்த 5 உயிரை கொடுக்க முடியுமா? நம்ம நினைக்கிற வயசானவங்க 3 பேர் ஒருத்தருன்னு நினைக்கிறோம். அந்த வயசானவங்க தானே அந்த குடும்பத்தை பாதுகாப்பு பண்ணுறாங்க. நம்ம பாட்டி வரலன்னு அந்த குழந்தை அழுவோம். மாடுங்க தான் வாயிலாச்சு. அதெல்லாம் எவ்வளோ அழுவும் தெரியுமா? அந்த பாவெல்லாம் எங்கே போவோம்? ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளைங்களுக்காக ஒரு அம்மா இருக்கிறாங்க. அம்மா இல்லைன்னா என்ன சார் இருக்குது? அவங்கள என்ன பண்ணுவாங்க? ஈஸியாக கொண்டு போவாங்க. ஒரு கேஸில் கூட்டு போவாங்க. கோர்ட்டில் அவனை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க கேட்டில் போயிட்டு இது கட்டிட்டு வெளியே வந்துடுவாங்க. அவ்வளோதான். அவனுங்களுக்கு உயிருக்கு எதுவுமே இல்லை. உயிர் போனது தான். அவங்க வெளில வந்துடுவாங்க. அதுதானே நடக்கும். இந்த கஞ்சா போதை, இந்த குடி போதை வெறின்னா ரோட்டில் யார் போகிறோம்? அக்கா போகிறாங்க, தங்கச்சி போகிறாங்க. ரோட்டில் ஆடு போதா, மாடு போதா, மனுஷன் இருக்கிறான்னு தெரியலாம். ஒருத்தர் அடிச்சிருக்கலாம், சரி ஒரு விபத்துன்னு சொல்லலாம். 5 பேரை பண்ணியிருக்கிறான்னா அது எப்படி ஓடுதுமா? நடுவில் இருந்து அந்த வெள்ளைக்கோட்டுக்கு உள்ளதான் தள்ளி உட்காந்து அந்த பில்லுக்கிட்ட. அவனோட கார் டயர் எந்த பக்கம் போயிருக்கு சார்? நடு ரோட்டில் போயிருக்கா? சைடில் தான் போயிருக்கு.
50 அடி ரோட்டில் அவன் முன்னாடி போயிருக்கலாம்ல. இத்தனைக்கும் ரோட்டில் எதுவுமே இல்லை, நல்லா தான் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ அந்த ரோட்டில் வந்துட்டு அவனால் போக முடியாதா? கரெக்டாக போயிட்டு யூட்டன் போட்டு அந்த ரோட்டு சக்கரை போய் பாருங்கள், அதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. என்ன ஒரு உயிர் போயிடுச்சு, அதுக்குன்னா நீ வரணும், என்னம்மா பண்ணணும், அது சாவை எடுக்கணும், இதை மட்டும் தான் பண்ணுவாங்க. அதுக்கு உண்டான ஆக்ஷனை எடுக்குமா? ஒருத்தனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து பாருங்க, இன்னொருத்தனை திருந்துவான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.